வணக்கம், இது வாசன் மேத்தமெட்டிக்ஸ் அகாடமி. இந்த வீடியோல JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चन பார்க்கலாம். Let A equal to n belongs to within the interval 100 to 700 intersection n such that n is neither a multiple of 3 nor a multiple of 4, then the number of element in A is 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. வென் டயகிராம்ல இந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒரு யூனிவர்சல் செட் எடுத்துக்குவோம். இந்த செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் வந்து 100 to 700 கொடுத்துருக்காங்க யூனிவர்சல் செட்டில். சரியா? அடுத்தது நெய்தர் மல்டிபிள் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்கிறதுனால பிங்கிற ஒரு செட்டை டிஃபைன் பண்ணிக்குவோம். அந்த செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அப்போ பிங்கிற செட்டை டிஃபைன் பண்ணிக்கிட்டோம். நார் மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இன்னொரு செட்டை டிஃபைன் பண்ணிக்குவோம். அந்த செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கும். எப்படி இருக்கும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கும். அந்த செட்டை Q அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்குவோம். இப்போ Pயும் Qவும் இன்டர்செக்ஷன் ஆகிற இடம் எந்த இடமா இருக்கு? நமக்கு P இன்டர்செக்ஷன் Q இந்த இடமா இருக்கும். ஸோ P இன்டர்செக்ஷன் Q, P intersection Q இருக்கும். இந்த P intersection Q ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் LCM ஆஃப் 3 and 4 இருக்கும். ஸோ LCM ஆஃப் 3 and 4 என்ன? 12. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 இருக்கும். P காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது நெய்தர் மல்டிபிள் ஆஃப் 3, Q காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது நார் மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கும். P பார் இன்டர்செக்ஷன் Q பார் ஐடென்டிஃபை பண்ணிட்டு n of P bar intersection Q bar தான் கேட்டிருக்காங்க நமக்கு. இதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நமக்கு பேசிக்கா ஒரு டெஃபினேஷனும் 2 ஐடென்டிட்டியும் தேவைப்படுது. arithmetic progressions டெஃபினேஷன் என்ன? A sequence in which the difference between consecutive term is constant. General form of arithmetic progress என்ன? A plus D, A plus 2D, A plus 3D and so on. இந்த சீக்வன்ஸ்ல first term A, common difference D, nth term என்னவா இருக்கும் அப்படின்னா an is equal to A plus n minus 1 into D. To find number of terms n equal to an minus A divided by D plus 1. To find the number of element in the interval 100, 700. First term என்ன? 100, common difference 1, last term is 700. So நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? an minus A divided by D plus 1. an 700 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். A value 100 divided by common difference 1 plus 1. So 601. Let P equal to, P ங்கிற செட்டை எப்படி டிஃபைன் பண்ணோம்? Let P equal to multiples of 3 in the range 100, 700. First term எடுப்போமே, 100 வந்து 3 ஆல டிவைடட் ஆகுமா? ஆகாது. 101 3 ஆல டிவைடட் ஆகுமா? ஆகாது. 102 3 ஆல டிவைடட் ஆகுமா? ஆகும். So first term 102, second term 105, third term 108 and last term 700 3 ஆல டிவைடட் ஆகுமா? ஆகாது. அதுக்கு முதல் term 699 3 ஆல டிவைடட் ஆகுமா? ஆகும். அப்ப லாஸ்ட் term 699. To find the number of element in P, first term 102, common difference 3, last term is 699. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா n equal to an minus A divided by D plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்கா we get 200. The number of element in P is 200. இதே மாதிரி Qங்கிற செட் டிஃபைன் பண்ண போறோம். அந்த Qங்கிற செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, Q equal to multiples of 4 in the range 100, 700. So first term 100 divided by 4. ஏன்னா multiples of 4 தானே கொடுத்திருக்காங்க. அப்ப 4 எல்லாம் டிவைட் ஆகுமான்னு பார்ப்போம். ஆகும். அப்ப first term 100, second term 104, third term 108, last term 700 4 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப லாஸ்ட் டேர்ம் 700. To find the number of element in Q, first term 100, common difference 4,
and the last term is 700. Number of element in the Q தான் find out பண்றோம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? n equal to an minus a divided by d plus 1 ல தெரியும். அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்க we get 151. The number of element in Q is 151. Next, to find P intersection Q பார்ப்போம். A number common to both P and Q must be divisible by both 3 and 4. So LCM of 3 and 4 is 12. So P intersection Q set எப்படி எழுதலாம்? Multiples of 12 எழுதலாம். So P intersection Q equal to multiples of 12 in the range 100, 700. 100 12 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. 101 12 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. இதே மாதிரி நம்ம செக் பண்ணோம்னா 108 12 ஆல டிவைட் ஆகும். So first element 108, 120, 132 and the last term is 700 12 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. 699 12 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. இதே மாதிரி 696 எடுத்தோம்னா 12 ஆல டிவைட் ஆகும். So last term is 696. So P intersection Q ல உள்ள number of elements என்னன்னு பார்க்க போறோம். To find the number of element in P intersection Q, so first term 108, common difference 12 and the last term is 696. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா n equal to an minus a divided by d plus 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னாக்கா we get 50. So the number of element in P intersection Q is 50. நமக்கு என்ன தேவை? n of P bar intersection Q bar வேணும். We know that n of P union Q is equal to n of P plus n of Q minus n of P intersection Q. So substitute பண்ணி simplify பண்ணோம்னா we get 301. n of P union Q whole bar is equal to universal set minus n of P union Q subtract பண்ண போறோம். So 601 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் யூனிவர்சல் செட்ல number of elements minus 301 we get 300. By De Morgan's law, n of P union Q whole bar is equal to n of P bar intersection Q bar. This is equal to 300. நமக்கு கொடுத்த இந்த ப்ராப்ளத்துல ஆப்ஷன் A is 300. இந்த வீடியோட கிளாஸ் நோட்ஸ் இந்த லிங்க்ல அவைலபிளா இருக்கு. அதுல ஆக்டிவிட்டி ஷீட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆக்டிவிட்டி ஷீட்டை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.